அண்ணா அந்த அசோக் பிள்ளை கேஎஃப்சி பக்கத்தில் இருக்கேன். வாங்க வாங்க. ஹலோ ப்ரோ, நான் லொக்கேஷன் வந்துட்டேன். எங்கே இருக்கீங்க? வந்துட்டிங்களா? இங்கே அண்ணா உங்களை பார்த்துட்டேன். பிளாக் கலர் ஷர்ட் போட்டிருக்கேன் பாருங்கள். பார்த்துட்டேன் ப்ரோ, பார்த்துட்டேன். டேய், இது ரேபிட் டிரைவர் வந்துட்டாரு. நான் அப்படியே கிளம்புறேன். பை 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 வேடா வேடா. 9575 தான். ஓகே. கரெக்டாக எங்கே ப்ரோ? இது சைதாப்பேட்டை ஆர்ச் பக்கம் தான். ஓகே. என்ன தம்பி ஒரே கூட்டமாக நின்றுட்டு இருந்தீங்க? ஒன்றும் இல்லைண்ணா, இன்றைக்கி என் பர்த்டே, அதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு சும்மா ட்ரீட்டை முடிச்சுட்டு போயிட்டுருக்கேன். ஹாப்பி பர்த்டே தம்பி. தேங்க்ஸ்ண்ணா. உங்கள் பேர் என்னண்ணா? என் பேர் தேவாப்பா. உன் பேர்? என் பேர் பரத்ண்ணா. இங்கே தான் ரேதா காலேஜில் பிகாம் பண்ணிகிட்ருக்கேன். போயிட்டுருக்கு. நான் இங்கே தான்ப்பா, ஒரு ஐடி கம்பெனியில் 20,000 சம்பளம் வாங்குறேன். அது மொத்தமும் வீட்டுக்கே போயிடுது. சரி, அதான் ஈவினிங் டைமில் இந்த மாதிரி எதனா வேலை பார்த்து நம்ம செலவை பார்த்துக்கலான்னு. ஆஃபீஸ் போகிறீங்களா? ஆமாம்ப்பா. பார்க்க சின்ன பையன் மாதிரி இருந்தீங்களா, அதான் கேட்டேன். அடையேன்ப்பா, நீ வேறு. டேய், நான் வீட்டுக்கு போயிட்டு அப்பா கிட்ட காசு வாங்கி அமுச்சிடுறேன்டா ஜிபேல. எப்பா சாவடிக்கிறான். எப்போதுலப்பா இந்த காரு. ஆமாம், இந்த மாதிரி ஒரு 5 கார் வச்சுருந்தேன்ப்பா லாக்டவுனுக்கு முன்னாடி. இந்த ஏஜென்ட்லாம் பிடிச்சி பெரிய இடத்து பசங்களுக்கு காரை கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குற வேலை பார்த்துட்டு இருந்தேன். நல்லா தான் போயிட்டு இருந்தது. இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் மொத்த கார் சேல்ஸும் நின்று போச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏஜென்ட்ஸும் இப்போ தனியாக விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அது பார்த்தாதுன்னு இருந்த சேர்த்து வச்ச காசெல்லாம் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருந்தேன். அதுவும் லாஸ் ஆகிடுச்சு. சரின்னு லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் படித்த இன்ஜினியரிங்க்கு ஒரு ஐடி வேலை கிடைச்சிது. 20,000 சம்பளம். அது மொத்தமும் வீட்டு செலவு அது இதுன்னு போக கையில் ஒன்றுமே நிற்க மாட்டுது. சரி, வாழ்க்கை என்னடா இப்படியே போகுதுன்னு பார்த்தா இஎம்ஐயில் ஆன வீட்டையும் சீஸ் பண்ணிட்டானுங்க. இப்போ ரெண்ட் வீட்டில் தான் இருக்கோம். என்ன பண்ணுறது? சரின்னு ஈவினிங் டைமில் இந்த மாதிரி வர வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு பிஸ்னஸ் பண்ணலான் இருக்கேன். இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் எப்போ நான் ஹோப் விடாமல் ஒர்க்லாம் பண்ணுறேன்? ஹோப்போ இல்லை, கீப்போ இல்லை. நீ வேற ஏன்பா? எல்லாம் பசிதா. என்ன பண்ணுறது? எல்லாம் புவாக்கு தான். ஒரு டீ அடிக்கலாமா? இந்த 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்குல்லடா தம்பி. இந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு நாள் வாடகையே 13,000 ரூபா. 13,000மா? ஆமாண்டா, 13,000 ரூபா. நான் சொன்னேன்ல இந்த லாக்டவுன் முன்னாடி கார் பிஸ்னஸ்லாம். அந்த பிஸ்னஸ் பண்ணும்போது எனக்கு மாத ப்ராஃபிட்டே ஒரு 2 லட்ச ரூபா வரும். அந்த 2 லட்ச ரூபா வச்சுட்டு ஃப்ரைடே ஆனாலே பார்ட்டி சில் பண்ணுறது அப்படி இப்படின்னு போயிடும். இப்போ யோசிச்சு பார்த்தா தான் தெரியுது, அந்த காசுலாம் இருந்திருந்தா என் லைஃபே வேறு மாதிரி இருந்திருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இந்த வேலையெல்லாம் பண்ணணுன்னு அவசியமே இருந்திருக்காது. இதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொல்கிறேன். நீயும் இந்த மாதிரிலாம் ஃப்ரீ டைமில் பார்ட் டைமாக எதனா வேலை பார்க்கலாம்ல. ஏன்னா எல்லாத்துக்கும் வீட்டில் கேட்டுட்டு இருக்க முடியாதுல்ல. புரியுது. சரி, டைம் ஆயிடுச்சு. வீட்டுக்கு லேட்டாக போனால் சோறு போட மாட்டாங்க. போயிடலாமா? போகலாம். நிறுத்தினா. தேங்க்ஸ்ண்ணா. எவ்வளோ ஆச்சு? 90 ரூபா ஆச்சுரா. உங்கள் நம்பருக்கு நான் அனுப்புகிறேன். அம்சமா செக் பண்ணிக்கோங்க. ஓகே, சவுண்ட் வந்துடும். சரிங்க. அப்புறம் அட்வைஸ் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. வாழ்க்கை நினச்ச மாதிரி போகலையே அப்படின்னு சொல்லி ஹோப்லாம் விட்டுட்டு இருக்காதீங்க. நினச்ச மாதிரியே பிளான் பண்ணி ப்ரோக்ராமேட்டிக்காக எல்லாமே அப்படி போச்சுன்னா அப்புறம் லைஃபுக்கும் கம்ப்யூட்டருக்கும் என்ன சிஸ்டம் நிறையா பார்த்துட்டேன். சரி, பார்ப்போம். சரி, ரைட், ஓகேண்ணா. பாய் பாய், பார்ப்போம்.